These American missionaries who came to India, அவங்க வந்து இவாஞ்சலைசேஷன் சுவிசேஷம் சொல்றது டைரெக்டாக ஒருத்தனை வந்து பரலோகத்துக்கு கொண்டு போகணும், அது மட்டும் தான் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்தணும். இது எல்லாமே உலக பிரகாரமானது. நீ ஹாஸ்பிட்டல் கட்டுறியா, உலக பிரகாரமானது. ஒரு காலேஜ் நீ ரன் பண்ணனா அதில் பைபிள் மட்டும் தான் சொல்லி தரணும். அதில் நீ சயின்ஸ் சொல்லி கொடுத்தியா, அஸ்ட்ரானமி சொல்லி கொடுத்துட்டியா, மேத்ஸ் சொல்லி கொடுத்துட்டியா, நீ உலக பிரகாரமான காலேஜ், அது உலக பிரகாரமான யூனிவர்சிட்டி. இந்த மாதிரியே சொல்லி 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 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஏல் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இந்த யூனிவர்சிட்டி எல்லாமே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செக்குலரிஸ்ட் கையில் கொடுத்துட்டு சர்ச் உள்ள இருந்து அப்படியே வெளியில வந்துருச்சு. இன்னைக்கு இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, they took God out of education and call it secular education and say that is a equal education இப்பலாம் சொல்லி கடைசியில் இந்த உலகம் எங்க வந்து நிக்குது அப்படின்னு சொன்னா, தீவிரவாதத்தை they support like இந்த கேம்பஸ் கில் சார்லி கில் சார்லி கில் சார்லி கத்துறாங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, நேத்து மட்டும் இல்ல, எப்பவுமே அவர் எங்க போனாலும் இந்த ஒரு குரூப் கத்திக்கிட்டே இருப்பாங்க. கில் சார்லி, யார் இந்த கில் சார்லின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, யார் வந்து டெரரிஸ்ட் அகேன்ஸ்ட்னு சொல்றாங்களோ, யார் மனிதர்கள் மேல பயங்கர அன்புள்ளவங்கன்னு தங்களை காமிச்சிக்கிறாங்களோ, அந்த ஈக்குவாலிட்டின்னு சொல்றாங்களோ, இந்த மார்க்சிஸ்ட் அண்ட் ஓக்கிஸ்ட் பீப்புள் தான் வந்து இதை வந்து பண்றதா வந்து நம்ம பார்க்க முடியுது.